தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமுமே இல்ல, தமிழ்நாடுங்கிற பெயரே இல்ல, பட்ஜெட் சிறப்பு திட்டங்கள் பெயரே இல்லங்கிறதுலாம் ரிட்டாரிக்குங்க. 15 ஸ்டேட்டோட பேர் இல்ல நீங்க எடுத்து பார்த்து. அப்ப 15 யூபியோட பேர் கிடையாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப யூபி இல்லன்னு சொல்லி சொல்றோம். யூபி அவங்க ஸ்டேட் ஆச்சு, ஏன் இல்லாம இருக்கணும்? மணிப்பூர்ங்கிற பேர் இல்ல, மணிப்பூர் அவங்க ஸ்டேட் ஆச்சு, அவங்க ரூலிங் பார்ட்டி ஏன் இல்லாம இருக்கணும்? இந்த ரிட்டாரிக் சின்ன பிள்ளை விளையாட்டுல நம்ம கூடங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தமிழ்ல வாசிச்சாங்கல்ல, அது வந்து திருக்குறள் சொன்னாங்கல்ல, புறநானூறு அகநானூறுலாம் சொன்னாங்க. அப்ப இவங்கள யார் அப்ரிஷியேட் பண்ணா? இன்னைக்கு காணுமேன்னு கேக்குறாங்கல்ல, இவங்கள யார் அப்ரிஷியேட் பண்ணா? ஆஹா, ஒரு தமிழச்சி திருக்குறளோட ஆரம்பிச்சிருக்காங்க, ஐ அப்ரிஷியேட் யாரா சொல்லிருக்காங்க? திமுக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இந்திய யாரா சொல்லிருக்காங்களா? நேத்து அவங்க தமிழுக்காக குரல் கொடுத்தபோது நீங்க எங்க இருந்தீங்க? இன்னைக்கு கொடுக்கல, பொசுக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு. தமிழ் வெறும் ரிட்டாரிக், வெறும் அரசியல். திருக்குறள் சரி, இப்ப திருக்குறள் ஒன்று படிச்சுட்டாங்க, இடையில 2 புறநானூறு சொல்லிட்டாங்க, நீங்க உடனே பட்ஜெட் சிறப்புன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப பட்ஜெட்ங்கிறது திருக்குறள் பத்தியது அல்ல, சரிங்களா? நிதி ஒதுக்கீடு பத்தியது. ஒரு நினைவு வரும்போது 2 விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அப்புறப்பட்ட தெரியுது பாருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்க முடியுமா? நீங்க தேடின மாதிரி தமிழ்நாடுங்கிற வார்த்தையே காணுமே அப்படிங்கிற மாதிரி, திருக்குறளே காணுமே. ஒவ்வொருத்தரும் கவிஞர் கூட கவிதை புத்தகம் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகமா பட்ஜெட் ஒரு காசை காணுமேன்னு கேளுங்க, நான் பாக்குறேன். திருவள்ளூர் காணுமே அங்க போய் தேடினீங்கன்னா, திருவள்ளூர் இதுவரைக்கும் சொன்னபோது நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க? வெறும் விமர்சனம் பண்றதுக்கு மட்டும் தான் வருவீங்களா? நானா ஒரு யூகம் பண்றேன். பீகார் வந்து ஏற்கனவே வந்து கையில 10 பைசா இல்லாத மாநிலமா இருக்கு. பூரா கரைச்சு குடிச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஊழல்லையும் இதுலயும் மற்ற விஷயங்களும் தெளிச்சு போய் அங்க வந்து இப்ப கூட கட்டின பாலங்கள்லாம் உடஞ்சு கிடக்கு. அங்க அப்படி இருக்கு. நாம வந்து பொருளாதாரத்துல ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பணத்தை பூரா வேற இடங்கள்ல செலவழிக்கிறோம். 10 வழிச்சாலை கொண்டு வரேன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போறச்சு. ஒத்துக்கிட்டீங்களா நீங்க? நீங்க இதே திமுக இருந்து அதிமுக இருந்து பாமக எல்லாம் சண்டைக்கு போனீங்களா இல்லையா? ப்ராஜெக்ட் நீங்க ஒத்து கொடுத்தாதான் நீங்க பரந்தூர் மணல் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கிளியர் பண்ண முடியல. அவங்க வந்து இனிஷியலா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 21 வருஷம் முன்னாடி நம்ம பேசிட்டு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பரந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க நெடுவாசலுக்கு சண்டைக்கு வரீங்க, ஓஎன்ஜிசிக்கு சண்டைக்கு வரீங்க, மீத்தேனுக்கு சண்டைக்கு வரீங்க, 10 வழிச்சாலைக்கு சண்டைக்கு வரீங்க. ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா சண்டைக்கு வரீங்க, அணுமின் நிலையத்துக்கு 2வது பேஸ் கொண்டு வரணும் சண்டைக்கு வரீங்க. நீங்க எந்த ஸ்கீம் ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? 10 வழிச்சாலை சென்னை சேலத்துக்கு வந்து என்ன சொன்னீங்க சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுத்தியா? மத்தவங்க ரோடு கூடு வீடு கூடுன்னு கேட்டே இருக்கிறான், நீ கொடுக்கறதுக்கு எடுத்துட்டே இருக்கீங்க, எப்படி கொடுப்பாங்க? ஒட்டுமொத்தமா வந்து பாஜக அரசு வந்து காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுது அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கா சொல்லிக்க வேண்டியதான். எதுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கணும்? காழ்ப்புணர்ச்சியோட இருக்க முடியாது. முதல் அது அவங்க சௌரியம் கிடையாது, அவங்க காசு கிடையாது, பாஜகவுடைய காசு கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காசு. அப்படின்னா மக்களுடைய வரி பணம், இந்திய மக்களுடைய வரி பணம். அப்படி செயல்பட முடியாது. கோயம்புத்தூருக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குறீங்க, அரியலூருக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க? அரியலூர் நீங்க காழ்ப்புணர்ச்சியோட பாக்குறீங்களான்னு கேட்பேன். கோயம்புத்தூருக்கு ஒதுக்குற அதே நிதி தான் நீங்க அரியலூருக்கு ஒதுக்குறீங்களா? பதில் சொல்லணும். இல்லன்னா நீங்க அரியலூர் புறக்கணிக்கிறீங்க, நீங்க ஒத்துக்கணும். நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேற மாதிரி போதும். அதுக்கு வந்து நான் பாரபட்சம் நான் நம்பல. பாரபட்சம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன், இருக்க கூடாதுன்னு சொல்ல, இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன்.